தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்ப இன்னொரு நிகழ்ச்சியோட நம்ம சந்திக்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி 29/3/2025 அன்னைக்கு நடக்குது. நிறைய பேர் சனி பெயர்ச்சி இருக்குதா இல்லையா, வாக்கிய பிரகாரம் இல்லைங்கிறாங்க, திருக்கணித பிரகாரம் இருக்குதுங்கிறாங்க, எதை நாங்க எடுத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமான சூழ்நிலைகளே இருக்கிறாங்க. திருக்கணித பிரகாரம் நமக்கு 29/3/2025 உறுதியா இருக்கு. சரிங்களா? நம்ம கோவில்களுக்கு பூஜைகள் இது மாதிரி பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் தான் பண்ணுவாங்க. அந்த வகையில வாக்கிய பிரகாரம் தான் நெக்ஸ்ட் இயர்ல தான் அதை கோவில்கள்ல பூஜைகள் நடக்கிறது எல்லாம் நெக்ஸ்ட் இயர்ல தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம திருநள்ளாறுடைய தேவஸ்தானத்துல இருந்தும் அறிக்கைகளும் வந்திருக்கு. அதனால நமக்கு அதை பத்தி கவலைகள் இல்லை. ஏன் அப்படின்னா, சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி, அதனுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 3 மாசத்துக்கு முன்பே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனுடைய நற்பலன்களா இருந்தாலும் சரி, கெடுபலன்களா இருந்தாலும் சரி. அப்படிங்கும் போது நமக்கு என்ன, தெய்வத்தை வழிபடுறோம், இதுக்கு பயிற்சி ஆனா என்ன ஆகலைன்னு என்ன, இல்லைங்களா? ஆனா நற்பலன்கள் வரும்போது ஏத்துக்கூடிய ஒரு மனசு, கெடுபலன்கள் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, ஏத்துக்க முடியறதில்ல. அப்படி கெடுபலன்கள் வராம இருக்கிறதுக்காக தான் கடவுளை சரணாகதி அடைகிறோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா திருக்கணித பிரகாரம் சனி பகவான் நம்ம பெயர்ச்சி ஆகிறாருங்கிறத நம்ம உறுதி செய்யப்பட்டு இருக்கு. அதற்குண்டான யாகங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நடத்துவாங்க. அதுல நீங்க கலந்துக்கலாம். சப்போஸ் அப்படி கலந்துக்க முடியல அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி யாக வேள்விகள் நடத்தும் போது இந்த 12 ராசிக்காரர்களும் தங்களால இயன்றத நம்ம அந்த யாக வேள்விக்கு நம்ம கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் குறைஞ்சு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இப்ப மேச ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் என்ன இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல அந்த யாகத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், என்ன தானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப மேச ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த யாகம் நடக்கும் போது செண்பக மலர் இருக்குது இல்லைங்களா, அந்த பூவு, நவதானியமும் சிகப்பு கலர் வஸ்திரம் அந்த இதுக்கு பூஜைக்கு அது கொடுங்க. அல்லது அங்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு 8 பேருக்கு துண்டு இது மாதிரி இருக்கக்கூடியதோ இல்ல வேஷ்டியோ என்ன நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால முடிஞ்சதை அதை நீங்க செய்யுங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு 7 பேருக்கு உங்களால முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை வழங்குங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு இது. அதே போல யாக வேள்வியில அன்னைக்கு கலந்துக்க முடியல, அன்னைக்கு எங்கேயும் இந்த பக்கத்துல அன்னைக்கு நடத்தலைங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா சிவாலயங்களுக்கு போயிட்டு, சிவன் கோவிலுக்கு போயிட்டு நான் உங்க பேரு உங்களுடைய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. தேங்காய் பழம் உடைச்சு அதே போல மலர் மாலைகள்லாம் அணிவிச்சு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னாவே அது போதும். அப்புறம் ஒரு 7 பேருக்கு அன்னதானம் நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கைய உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதே போல ரிஷப ராசியும் துலாம் ராசிக்காரர்களும் அவங்க பார்த்தோன்னா இந்த யாக வேள்வி நடக்கும் போது லவங்கப்பட்டை இருக்குது இல்லைங்களா, அதுவும் வெண்தாமரை மலரும் சிகப்பு, அதாவது இனிப்பு வகை பொருட்கள், லட்டு, மைசூர் பாக்கு அல்லது ஸ்வீட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, கேசரி செஞ்சு எடுத்துட்டு போய் கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? அல்லது பாயாசம் செஞ்சு எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க அந்த 29ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க இது மாதிரியானது செய்யுங்க. அப்புறம் யாகம் நடத்துறாங்க அப்படின்னா அத்திக்குச்சிகள் நீங்க வாங்கி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த யாகத்துல அதை பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? இது ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியது. அதே மிதுன ராசியும் கன்னி ராசியும் என்ன பண்ணணும்னா, அந்த யாகத்துக்கு கற்பூரம், வெண்காந்தல் மலர், அடுத்தது பாத்தீங்கன்னா நாயுருவி, அடுத்தது பச்சை பயிறு சுண்டல் இது பண்ணி
அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கறது. இது மாதிரி செஞ்சீங்க, அது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் வந்து அள்ளி மலரும், அப்புறம் வெள்ளரளி இருக்கும். செவ்வரளி வேற, வெள்ளரளி வேற. ஓகேங்களா? வெள்ளரளி பூ அல்லது மாலை. ஓகேங்களா? சாம்பிராணி, அங்க தூபதீபம் பண்றதுக்கு உண்டான சாம்பிராணிகள் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் நெல், நம்ம கலச வைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்க அந்த யாகத்துக்கான நெல் நீங்க வாங்கி கொடுக்கறது. அடுத்தது உப்பு, நீர்மோர் வழங்குறது. அந்த பக்தர்கள் அங்க வந்து யாகத்துல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நீர்மோர் வழங்குறது. இது மாதிரியானது நீங்க செய்யுங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சந்தனம், கோதுமையினால செஞ்ச ஸ்வீட்ஸ். ஓகேங்களா? நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்கெட்ஸ் அல்லது கோதுமையில செஞ்ச இனிப்பு வகைகள் இருக்கக்கூடியதை நீங்க கொடுக்கலாம். அடுத்தது எருக்கும் குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த இது நம்ம யாகத்துக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா அரச குச்சி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்கோங்க. செந்தாமரை மலரை வந்து அங்க பூஜைக்கு நீங்க கொடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் லட்டு, மைசூர் பாக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை வந்து நீங்க கொடுக்கலாம். அடுத்தது முல்லை மலரும், அடுத்தது பொங்கல் சுண்டல், இது மாதிரியானது வச்சு நீங்க அங்க யாகத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லது கோவிலுக்கு போய் அங்க கோவில்ல நீங்க பூஜை பண்ணி அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இது மாதிரியான தானம் கொடுக்கலாம். மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் கருங்குவளை மலர்களும், அப்புறம் எள்ளுருண்டை, அப்புறம் வன்னி மரக்குச்சி. ஓகேங்களா? இது வந்து நீங்க தானம் பண்ணலாம். இப்ப 12 ராசிக்காரர்களுமே பொதுவா என்ன பண்ணலாம்னா தானத்தோட சேர்ந்து நீங்க ஒரு 7 எள்ளுருண்டை வாங்கி வச்சுக்கோங்க. கருப்பு எள்ளுருண்டை, வெள்ளை எள்ளுருண்டை இருக்கும், கருப்பு கலர் எள்ளுருண்டை இருக்கும். அந்த எள்ளுருண்டை வந்து ஒரு 7 பேருக்கு வந்து தானம் பண்ணுங்க. சரிங்களா? இது முக்கியமா மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் எள்ளுருண்டை வந்து தானம் பண்றது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இது மாதிரி 12 ராசிக்காரர்களும் வரக்கூடிய 29/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அன்னைக்கு யாக வேள்வி நடத்தக்கூடிய இடங்கள்ல நீங்க யாகத்துல கலந்துக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் தானம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் ஈஸ்வரன் கோவில்ல போயிட்டு சாமிக்கு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க. சரிங்களா? அடுத்தது தேங்காய் பழம் உடைச்சு உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அர்ச்சனை செஞ்சுட்டு பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும், பிரகாரத்தை எல்லாம் சுத்தி வந்து எல்லாம் முடிச்ச பிறகு இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமா வழங்குங்க. சரிங்களா? இது நீங்க சாப்பிடக்கூடாது, வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தியானத்துல இறைவனோட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்க முன்னறிவிப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 1. 2வது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்குண்டான வழிமுறைகளும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. சரிங்களா? இதை நீங்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மலரும், வெற்றியடையும். இந்த சனி பயிற்சி, சனி பகவான் அப்படின்னாவே நமக்கு நீதிக்காரகன், அடுத்தது நீதி, நேர்மை, தர்மம் இதுக்குண்டானவர். அப்படிங்கும் போது அவரைவே நம்ம சரணாகதி அடையும் போது நமக்கு நன்மைகளை கொடுப்பாரு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.